ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதான் எங்கள் முருகர் கோயில் சொல்லியிருக்கலாம். முருகர் பிள்ளையார் இருப்பாங்க. இன்றைக்கி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் வீடு. பேக் சைடில் தான் நான் கார்டன் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மரம் தான் இருக்குது. நிறைய எலுமிச்சை பழம் வந்திருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா மாமரம் இருக்குது. இன்னும் மாங்காய்லாம் வரல, கொஞ்சம் சின்ன மரமாக இருக்குது. வெயில் நல்லா அடிக்குதுப்பா. 4 மணி ஆகுதானா பாருங்கள். மாமரம் இதுதான், குட்டியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முருங்கை மரமும் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 தென்னை மரம் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். இன்னும் பூ வரல. இது என்னடா சாஞ்சி போயிடுச்சுன்னு பார்த்தா பப்பாளி மரம் தான். ஒரு வாட்டி எதுவும் மழையில் அப்படியே சாஞ்சிச்சுப்பா. அதுக்கு பக்கத்தில் கொய்யா மரம் தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம் தான், இன்னும் பூ வரல. இப்போ செடி குட்டியாக தான் இருக்குது. செம்பருத்தி செடியும் வச்சுருக்கேன். அது வெட்டிட்டாங்க பார்த்திங்களா. தென்னை ஓலெல்லாம் விழுந்திருக்கு, யாருமே எடுக்கல. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 வாழை மரம் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வச்சாங்க. இது வந்து பச்சை வாழை மரம், அது செவ்வாழை. 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட் தான். இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் குட்டியாக இருக்குது. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மரம் வச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் இந்த மரம் காமிச்சிருப்பேன். இப்பயும் ஒரு 3-4 சாத்துக்குடி இருக்குது. என்னென்னு டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா சைடில் வந்து என் பையன் ஸ்கெட்செலாம் போட்டு வச்சுருக்கான். ஐயோ இதெல்லாம் காணும்னு சொல்லிட்டு தானே இப்போ என்னை ஏமாற்றி 2 பாக்ஸ் வாங்கினானே அப்படின்னு சொன்னால், ஜன்னல் வழியாக இந்த பையன் தூக்கி போட்டு வச்சுருக்கான்ப்பா. பாருங்கள், எப்படியே பேக் சைட்லேயே தான் அப்படியே இருக்கும் கார்டன். அது கிச்சனுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு கல் இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு தென்னை மரம். இதில் தான் நிறைய கூடுலாம் குருவி கத்தி சத்தம்லாம் வரும். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா மருதாணி செடி தான். ஒரு குட்டியாக தென்னை மாமரமும் வச்சுருக்கோம். இப்போ தான் என்ன டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா எனக்கே தெரியாது மாதுளை செடி வந்திருக்கு. எங்கள் வேலியில் எல்லாமே நல்ல தூதுவலைலாம் இருக்கும். அதனால் அடிக்கடி நான் தூதுவலை செய்வேன். அதோட டிஷ்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடியும் வந்திருக்கு. இன்னும் ஆனால் பாவக்காய் வரலை. அப்படியே வாங்க, சைடில் என்ன மரம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். வீட்டு பக்கத்துலேயே என்னோட ஜூலி படுத்துட்ருப்பான் பாருங்களேன் அவன். கொய்யா மரம் தான். இந்த மரத்தில் கொய்யாக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ ஒரு பிஞ்சு கூட இல்லை, நாங்கள் காலி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு மாடியிலேருந்து தோட்டத்தில் காமிக்கிறேன். இந்த தென்னை மரத்தை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், குருவியோட சவுண்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த குட்டி தென்னை மரம் இவங்க தான். அப்படியே வந்தீங்கன்னா சாஞ்சி போன பப்பாளி மரம் காமிக்கிறவாங்க. வேப்ப மரம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. நிறைய பப்பாளி பழம் வந்துருக்கு. சாஞ்சி போனாலும் நம்மளுக்கு நிறைய பழம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த முருங்கை மரத்தில் தான் அடிக்கடி நான் கீரை பறித்து பொடி பண்ணி வைப்பேன். இதுதான் இந்த கொய்யா மரம். என் பையனுக்கு ஃபேவரட்டே கொய்யாக்காய் தான். அதனால் ஒரு கொய்யாக்காய் காய்ச்சாலும் காலி ஆகிடும் மரத்துலேருந்து. இப்போ என்னுடைய பூச்செடி காமிக்கிறவாங்க. நான் ஒரு 2 டேஸாக ஊரில் இல்லை பாருங்கள். யாருமே பூ பறிக்காமல் பூலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.